சொல்லுது. நீங்கள் யார் கூட இருக்கீங்க? இந்த பூ கொண்டு வந்திருக்கீங்கல்ல? பூ என் மகன் சின்னவன் கூட இருக்கிறேன். சின்னவர் கூட இருக்கீங்களா? எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு பாட்டி? பிள்ளை வந்து 2 பையங்க, ஒத்த பொம்பளை பிள்ளை. ஒரு பொம்பளை பிள்ளைய தொப்பிநாய்க்கு பெட்டியில் கொடுத்துருக்குறேன். பொம்நாய்க்கு பெட்டி, தொப்பிநாய்க்கு பெட்டி நிலக்கோட்டை கிட்ட. சரி, தெப்புநாய்க்கு பெட்டியா? தொப்பிநாய்க்கு பெட்டி, தொப்புநாய்க்கு பெட்டி, அது அழகம்பேட்டி கிட்ட அப்படின்ட்டேன். அப்புறம் என்ன கண்ணு நான் பேச எனக்கு தெரியும். இல்லை நான் என்ன சொல்கிறேன், இந்த பூவை எடுத்துக்கிட்டு இந்த வெயிலில் வர்றீங்களே, வெயில் வாரேன் வந்தா இந்த பூவை எடுத்துக்கிட்டு இந்த வேகாத வெயிலில் ஏன் வரணும்? உங்கள் வீட்டில் பூத்த பூவா பாட்டி? ஆமாம் கண்ணு தோட்டத்தில் தோட்டமா? வீட்லையா தோட்டமா? தோட்டத்தில் இருக்கிறான். போர் போட்டு அதில் மட்டும் கொண்டு வருது. அப்படியா? சரி, இப்போ இந்த பூவை ஆனக்குள்ளே விற்கலாம்ல உங்கள் ஊர்லேயும்? சனமே போட்டிருப்பாங்க. அப்படியா? ஊர்ல சனமே தான் போடுவாங்க. நம்ம இருக்கிறத இங்கிட்டு கொடுத்தா கை வாங்கிட்டு போவோம். அங்கே நின்னா கடனுக்கு அப்புறம் கேட்க முடியாது. ஆமாம், அதுக்கு தான் நம்ம தெரிஞ்சவங்ககிட்ட கொடுத்தா கடன் கேட்பாங்கன்னு தெரியாதவங்ககிட்ட எடுத்துகிட்டு போகலன்னு வர்றீங்களா? அதுவும் நல்ல ஐடியா தான். சரி, அதை கூட இந்த வெயிலில் வராட்டி என்ன? நீ பிடித்த வித்து இல்லை இப்படி வந்து வேணாக்கா உட்காந்து இருந்துக்கிட்டு அப்படி போவேன். காலை நேரத்தில் வரணும் வெயிலுக்கு முன்னாடி, ஒரு சாயந்தரம் நேரத்தில் வரணும் வெயில் இல்லாத முன்னாடி. நீங்கள் இந்த வெயிலில் வந்து ஒரு மயக்கம் போட்டு விழுந்துட்டா யார் பார்ப்பாங்க? ஆமாம் சாமி, எனக்கு பார்க்க பிள்ளைங்களுக்கு உதவியாக இருக்கணும்னு தானே அந்த பூ விற்கிறீங்க. ஆமாம், அப்புறம் நீங்கள் மயக்கம் போட்டு விழுந்துட்டா அவங்கள யார் பார்ப்பாங்க? அதெல்லாம் செய்ய மாட்டார். நல்லா நம்ம எப்படி சம்பாரிச்சு எப்படி செஞ்சா சின்ன வரும்னு கொடுக்க மாட்டாங்க. என்னத்தவோ நான் பொழைச்சிக்கிட்டு போகிறேன். ஆனால் நீங்கள் சொல்கிற காசுக்கு வாங்கிக்கிருவாங்களா? வாங்கிக்கிருவாங்க. நல்லா இருந்தால் இல்லை. ஐயோ பாவம். இந்த மாதிரி வயசான பாட்டிங்கெல்லாம் பூ கொண்டு வந்தாங்கன்னா அவங்ககிட்ட பார்க்கிங் பண்ணாமல் தயவுசெய்து வாங்கிக்கோங்க. ஏன்னா அவங்க நம்மக்கிட்ட ஒரு 10 ரூபாய் வாங்கிட்டு போய் அவங்க என்ன பெரிய வசந்த மளிகையை கட்ட போகிறாங்க? ஒன்றும் கிடையாது. ஒன்று டீ வடை சாப்பிடுவாங்க, அப்படி இல்லைனாக்கா பேர குழந்தைங்களுக்கு செலவு பண்ணுவாங்க. இதை தாண்டி பெருசாக என்ன செலவு பண்ண போகிறாங்க? பாவம், இந்த வேகாத வெயிலில் ஏதாவது சாப்பிடுங்க பாட்டின்னு சொன்னேன். பாட்டி நான் யார் வீட்லையும் சாப்பிட மாட்டேன்ப்பான்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, வயசான காலத்தில் இவ்வளோ கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த பாட்டிக்காக ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வீடியோவை. எங்கள் அண்ணி அந்த டைமுக்கு கரெக்டாக வந்திருந்தாங்க, என்னோடய நாத்தனார். நான் அப்படியே அவங்ககிட்டே பூ கொடுத்து கட்டி வாங்கிட்டேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.